டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் நியமனத்தில் புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. டெல்லி அரசு தன்னிடம் உரிய அனுமதி பெறாதது ஏன் என துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்விவகாரம் குறித்து டெல்லியில் உள்ள தமது செய்தியாளர் ஸ்டீஃபனிடம் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். வணக்கம் ஸ்டீஃபன். டெல்லி மகளிர் ஆணைய தலைவர் நியமனத்தில் எழுந்துள்ள பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக சொல்லுங்கள் ஸ்டீஃபன். வணக்கம் வசந்த். நேற்று முன்தினம் டெல்லியினுடைய மகளிர் ஆணைய தலைவராக சுவாதி மலிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவருடைய நியமனமானது டெல்லியில் இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்கினுடைய அனுமதியை பெறாமல் டெல்லியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தன்னிச்சையான தனது முடிவை எடுத்து இவருடைய நியமனத்தை உறுதி செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மலிவால் தற்போது சுவாதி மலிவால் அவர்கள் டெல்லியினுடைய மகளிர் ஆணைய தலைவராக பொறுப்பு வைத்திருக்கிறார். இதில் என்ன விஷயம் என்றால், அதாவது சுவாதி மலிவால் அவருடைய கணவர் ஆம் ஆத்மி ஒரு முக்கியமான ஒரு மூத்த தலைவராக இருந்து வருகிறார். அதே போன்று அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு உறவை இவர்கள் வைத்திருப்பதால் சுவாதி மலிவாலை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி டெல்லியினுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் நியமித்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்போது வைக்கப்படுகிறது. நேற்று இது தொடர்பாக டெல்லியினுடைய துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அவர்கள் ஒரு விளக்க கடிதத்தை அளிக்குமாறு டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு கடிதத்தை எழுதினார். அந்த கடிதத்தில் ஏன் டெல்லியினுடைய மகளிர் ஆணைய தலைவர் நியமனம் தொடர்பாக தன்னிடம் எந்த ஒரு கருத்தையும் கேட்கவில்லை, கலந்து ஆலோசிக்கவில்லை என்பது குறித்து உரிய விளக்கத்தினை முதல்வர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை ஒரு விளக்க கடிதத்தினை அவருக்கு அனுப்பி வைத்திருந்தார். இதனை அடுத்து இன்று பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அதாவது துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங் அவர்கள் இன்றைக்கு சுவாதி மலிவாலுடைய பதவி நியமனம் இல்லாது என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது. அதற்கு பிறகு பாஜகவை சேர்ந்த யாரையாவது ஒருவரை நியமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஸ்டீஃபன், ஏற்கனவே டெல்லி அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இவ்விவகாரம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ஸ்டீஃபன்? டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் இந்த விவகாரம் தொடர்பாக அவர் ஏற்கனவே தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். அதாவது ஆம் ஆத்மி தலைமையிலான டெல்லி அரசை செயல்படாத ஒரு அரசாக ஆக்க வேண்டும் என்பதற்காக பாஜக அரசும் டெல்லி துணைநிலை ஆளுநர் வழியாக பல்வேறு நிர்பந்தங்களையும் அழுத்தங்களையும் தொடர்ந்து கொடுத்து வருகிறது. அதனால்தான் டெல்லியில் பல்வேறு பாலியல் சம்பவங்கள் முதற்கொண்டு பல குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதனை அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் என்னவென்றால், ஆம் ஆத்மி தலைமையிலான அரசை தன்னிச்சையாக ஒரு சுதந்திரமாக செயல்பட வழிவகை செய்யாத ஒரு சூழ்நிலையை மத்திய அரசு தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதனை மத்திய அரசு மறுத்தாலும் கூட இது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வகையில் சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. வசந்த், உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஸ்டீஃபன்.